ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் நேற்று நம்ம ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணோடனே சார் பேன் பிசினா என்ன, பேன் பிசிக்கு என்னென்ன சார் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். பேன் பிசி அப்படின்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன தகுதி எல்லாம் வேணும், இதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும், அதாவது வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி, அதாவது இந்த வருடம் வரக்கூடிய 2026க்கான 2ஆம் நிலை காவலர் தேர்வான பிசிக்கும் சார்பு ஆய்வாளர் தேர்வான எஸ்ஐக்கும் ரெண்டுத்துக்குமே புதிய வகுப்புகள் துவங்கி போக இருக்குது. ஸோ பிசிக்கு 19th February 19th அன்னைக்கு புது பேட்சும், அதே மாதிரி எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா February 25th அன்னைக்கு புது பேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. சோ 3 பிரான்ச்சஸ்லயுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சோ செப்டம்பர் மாசம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு இப்பத்துல இருந்து நம்ம ரெடி ஆகணும். நவம்பர் மாசம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கும் இப்பத்துல இருந்து நம்ம ரெடி ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மந்த் அட்மிஷன் போட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பேண்ட் பிசிக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இசைமழையில் நினைய தயாரா? அதுதான் பேண்ட் பிசி அப்படின்னாலே இசைக்குழு காவலர், அதுதான். சரிங்களா? சோ இந்த இசைக்குழு காவலர்னா என்ன? ஆக்சுவலி இசை பிரிவுகள் படிச்சிருக்கவங்க, இசை பிரிவுகள்ல பணியாற்றக்கூடிய ஒருத்தர் தான் அந்த பேண்ட் எல்லாம் வாசிப்பாங்கல்ல. சோ அந்த பேண்ட்ல பங்கு பெறக்கூடிய ஒருத்தர் காவலருக்கு தான். தட் மீன்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எதனா இது பண்ணாலும், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த சுதந்திர தின மீட்டிங், குடியரசு தின மீட்டிங்ல அந்த பேண்ட் வாசிக்கக்கூடிய போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான். ஏற்கனவே ஆர்மியில எல்லாம் இதை நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதுல நிறைய சலுகைகள் எல்லாம் தராங்க. அது ஆர்மி நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த பேண்ட் பிசி நோட்டிபிகேஷன். அதுக்கு முன்னாடி பேண்ட் பிசி இசைக்குழு காவலர்ல மொத்தமா நமக்கு எவ்வளவு வேகன்சி இந்த வருஷத்துக்காக அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 737 வேகன்சி அலோகேட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? சோ 737 காலி பணியிடங்களை கொண்டுள்ளது இந்த இசைக்குழு காவலருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஏஜ், என்ன வயதுக்காரவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா பிசிக்கு என்ன ஏஜ் ரைட்டீரியனோ அதே தான் ஏஜ் ரைட்டீரியன் ஃபார் இசைக்குழு காவலருக்கும். அதாவது நீ ஓசி அன்ரிசர்வ்ல இருக்க, நான் ஜெனரல் கேண்டிடேட் அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். எல்லாருக்குமே மினிமம் ஏஜ் 18 பிசி ஆகிறதுக்கு. சோ அதிகபட்ச வயசா எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 24 வயசு சொல்லிருக்காங்க. சரிங்களா? யாருக்கு? ஓசி யூஆருக்கு. இது பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு அதிகபட்ச வயசு எவ்வளவுனா 26. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவினருக்கு அதிகபட்ச வயசு என்னன்னா 29. 3ஆம் பாலினத்தவரான டிரான்ஸ்ஜெண்டருக்கு எவ்வளவு அதிகபட்ச வயசுனா 29. ஆதரவற்ற விதவைகளுக்கு அதிகபட்ச வயசு எவ்வளவுனா 35. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதிகபட்ச வயசு எவ்வளவுனா 45. சோ இது எல்லாமே என்ன பிசிக்கான ஏஜ் ரைட்டீரியனோ அதேதான். ஆனா அவங்க தெளிவா அந்த ஜியோல இன்னொரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது எல்லாம் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய வயதுதான். ஆனா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா வயது தளர்வு கொரோனா அடிப்படையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அடிப்படையில நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு நோட்டிபிகேஷன் வருவதாக ஆனுவல் பிளானர்ல சொல்லப்பட்டது எந்த மாசம்? ஜூலை 2026. அதாவது இசைக்குழு காவலருக்கு ஜூலை 2026ல சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏஜ் எல்லாருக்கும் 2 வயசு கூடும். அப்போ 26 வயசு வரை யார் அப்ளை பண்ணலாம்? ஜெனரல் கேண்டிடேட். பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு எவ்வளவு வரையும் அப்ளை பண்ணலாம்? 28. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எவ்வளவு வரையும் அப்ளை பண்ணலாம்? 31. சோ அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்காரங்களும் என்ன பண்ணலாம்? 31. டெஸ்டிடியூட் விடோ 37. எக்ஸ் சர்வீஸ் மேன் 47. சரிங்களா? இது நமக்கு நோட்டிபிகேஷன் ஜூலைல வர்றதுனால. இதே செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி கழிச்சு வந்துருந்துச்சுன்னா இந்த வயசுல இருக்கவங்க தான் அப்ளை பண்ணி இருக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஏஜ்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிளாரிபிகேஷன். சோ பேண்ட் பிசிக்கு மொத்தமா 737 வேகன்சி. அதுல வயதை பாத்துட்டீங்க. இப்ப அடுத்தது போலாம். அடுத்தது என்னன்னா உயரம் நார்மலா இருக்கக்கூடிய பிசி விட கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஹைட் பாருங்க, ஆண்கள் பாய்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றதும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? பெண்கள். சரிங்களா? இது ரெண்டுமே கொடுத்துட்டேன். 3ஆம் பாலினத்தவர் அவர் ஆண் என்று குறிப்பிட்டிருந்தால் ஆண்களுக்கான உயரத்தை எடுத்துக்கணும். பெண் என்று குறிப்பிட்டிருந்தால் அவங்க பெண்களுக்கான இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாய்ஸ்க்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, ஜெனரல் இந்த வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் 165 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அவங்களுடைய உயரம். அப்போ 165 சென்டிமீட்டர் இருக்கணும். யார் யாரு? பிசி கேண்டிடேட், பிசிஎம், எம்பிசி, ஜெனரல். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் 162 சென்டிமீட்டர் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 2 உயரத்தினுடைய அளவுகள் கொடுத்திருக்காங்க. பாய்ஸ்க்கு பிசி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், எஸ்சி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. பாத்துக்கோங்க. அடுத்தது செஸ்ட்.
சோ பாய்ஸ்க்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு, கேர்ள்ஸ்க்கு இல்ல. சோ பாய்ஸ்க்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 81 சென்டிமீட்டர் நார்மலா நமக்கு பண்றது தான். சோ 81 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ இதையும் பாத்துக்கோங்க. உயரம் அடிப்படையில பாய்ஸ்க்கு இவ்வளவுதான். கேர்ள்ஸ் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி ஜெனரல் சேர்ந்த வகுப்பினரை சேர்ந்த பெண், பொது பிரிவினரை சேர்ந்த பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல 155 சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம். இதே எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் 152 சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம். இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்தது நம்ம வந்து உயரத்திலையும் நம்மளுடைய டவுட் போயிடுச்சு. அப்ப வேகன்சி 737, ஏஜ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டேன், உயரம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது போலாம். அடுத்தது கல்வி தகுதி. நார்மலான பிசிக்கு என்ன கல்வி தகுதி அதே தாங்க பேண்ட் பிசிக்கும். 10வது முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மாணவன் கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா தாராளமா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க வாங்கிடலாம். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன், தேர்வு முறை. எப்படிப்பட்ட தேர்வு சரிது அப்படின்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதாவது மெயின்ஸ். அது கூடவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டெட். இதுல 80 கேள்வி இருக்கும். நீ 32 மார்க் எடுத்தா பாஸ். தமிழ்ல 32 மார்க் எடுத்தா என்னது பாஸ். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு இருக்கு? 70 கேள்விகள் இருக்கும். சோ மொத்தமா உனக்கு நடக்க போற எக்ஸாம் வந்து 150 மார்க்குக்கு நடக்க போகுது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 80 கேள்விகள், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 70 கேள்விகள். நம்ம பிசிக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான். சோ பேட்டர்ன் மட்டும் மாறும். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? 70, 80 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 150 மார்க் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது கட்டம். இது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் என்னன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது உன்னுடைய சர்டிபிகேஷனை வெரிஃபை பண்ணி அடுத்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். உன் ஹைட், செஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மெஷர் பண்ணணும்ல, அதை பண்ணிட்டு உனக்கு எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல்ல ரோப் எல்லாம் இல்லம்மா, நீ ரோப் ஏற வேண்டாம், லாங் ஜம்ப் தாண்ட வேண்டாம், இது ரன்னிங் போக வேணாம், 400 மீட்டர் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஸ்டார் ஈவென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் எண்டூரன்ஸ் டெஸ்டோட இங்க ஸ்டாப் ஆயிடுது பேண்ட் பிசிக்கு. புரியுதா? அப்ப நீ 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல ஓடி கடக்கணும் ஒரு மாணவன், 400 மீட்டர் 2.5 நிமிஷத்துல ஓடி கடக்கணும் ஒரு மாணவி. இவ்வளவுதான். அப்போ சர்டிபிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு பிசிக்கல் மெஷர்மெண்டான ஹைட், செஸ்ட் மெஷர் பண்ணிட்டு எண்டூரன்ஸ் ஓட விட்டா பிசிக்கல் ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஸ்டார் ஈவென்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பிசிக்கலுக்கு மார்க்கே கிடையாது, ஜஸ்ட் எலிஜிபிள் குவாலிஃபையிங் நேச்சர். அவ்வளவுதான். அடுத்தது மூணாவது மியூசிக்கல் நாலேஜ் பிராக்டிகல் டெஸ்ட். ஏன்னா நம்ம சேர போறது இசைக்குழு காவலர் பள்ளின்னு சொல்லிட்டோம். மியூசிக்கல் நாலேஜ் வந்து செக் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு செப்பரேட்டாவே 25 மார்க் வச்சிருக்காங்க. ஏன்னா பிசிக்கலுக்கு தான் மார்க் இல்ல. அதனால 70 பிளஸ் 25 95 எக்ஸ்ட்ரா மார்க் 5 மார்க் கொடுப்பாங்க. இவ்வளவுதாங்க பேட்டர்ன். புரியுதுங்களா? அப்ப எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சிட்டீங்களா? இந்த 70 மார்க் இந்த மியூசிக்கல் நாலேஜோட பிராக்டிகல் டெஸ்டுக்கான 25 மார்க் பிளஸ் எக்ஸ்ட்ரா மார்க் ஒரு 5 மார்க். இதை வச்சுதான் அந்த 100 மார்க்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா டேலி பண்ண போறாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜஸ்ட் இதுக்கு, பிசிக்கலும் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது ரிட்டன் எக்ஸாமினுடைய மார்க் அலோகேஷன். அதாவது மார்க்கை எப்படி அலோகேட் பண்றாங்க அந்த ஓவரால் ப்ராசஸ் எக்ஸாமுக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ல முதல்ல 2 இருக்கு. இது ரெண்டுமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். புரியுங்களா? இது ரெண்டுமே என்னது? ரிட்டன் எக்ஸாமினேஷன், எழுத்து தேர்வு தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிகேல இருந்து 50 மார்க். நம்மளுடைய சைக்காலஜி இல்ல. சரிங்களா? சைக்காலஜி கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சைக்காலஜி இல்லவே இல்லை இந்த இசைக்குழுல. ஆனா நோட்டிபிகேஷன் வந்தாதான் எதுவும் கம்பைன் ஆகும். ஒருவேளை ஜிகேலே சைக்காலஜியை சேர்த்து கேட்க போறாங்களான்னு தெரியல. அவங்க பொதுவா ஜிஓல என்ன சொல்லிருக்காங்க? ஜிகே 50 மார்க் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன வேணாலும் பேட்டர்ன் அவங்க சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு ஜிஓல சொல்லிருக்கிறது, ஜிகேல எவ்வளவு சொல்லிருக்காங்க? 50 மார்க். 50 மார்க் பொது அறிவு ஜிகே ஜெனரல் நாலேஜ் வந்து கேட்கப்படும். அடுத்தது மியூசிக்கல் நாலேஜ். உனக்கு சைக்காலஜிக்கு பதில் என்ன செக் பண்ண போறாங்கன்னா மியூசிக்கல் நாலேஜ், இசையை பற்றிய அறிவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு 20 மார்க்குக்கு செக் பண்ண போறாங்க. சோ நான் எந்த இசையை பத்தி படிக்கிறேன்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 5 சிலபஸ். ஒரு மியூசிக்கல் டோன் இந்த மாதிரி வரையறேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்படி எல்லாம் பார்த்திருப்பீங்களா? சரி கம்மா அப்படின்ட்டுலாம். சோ இந்த மியூசிக்கல் அது வந்து என்ன சொல்லுது, அந்த சிம்பிள் எதை குறிக்குது, அது சரியா, கமவா, பதவா, நிசவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. சோ அதனால இசை மழையில் நீங்க நினைஞ்சே ஆகணும் கண்டிப்பா. இப்போ மியூசிக்கல் நாலேஜ்ல இருந்து ஒரு 20 மார்க் வரப்போது. அந்த 20 மார்க்குக்கான இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 20 மார்க் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அடுத்தது பிராக்டிகல் டெஸ்ட் இன் மியூசிக். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மியூசிக் வந்து வாசிக்க சொல்ல போறாங்க. ஏன்னா நீங்க இங்க ரோப் ஏற போறது இல்ல, லாங் ஜம்ப் தாண்ட போறது இல்ல, 400 ஓட போறது இல்ல. அதுக்கு பதில் அவங்க வந்து ஒரு கருவி, அவங்க நிறைய கருவி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல எதனா ஒண்ணுத்து உனக்கு வாசிக்க தெரியணும். அப்படி வாசிக்க தெரியும் பொழுது அதை நீ அழகா வாசிச்சுன்னா உனக்கு 3 இதுவா பிரிக்கிறாங்க. அது அடுத்தது வரேன். அடுத்தது ஸ்பெஷல் மார்க்ஸ்.
ஸ்பெஷல் மார்க் வந்து கடைசியில 5 அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இசைப்பள்ளியில நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த டிப்ளமா முடிச்சிருந்தா அதுக்கு நான் 2 மார்க் தரேன், பேச்சுலர் டிகிரியே முடிச்சிருந்தா 5 மார்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு அந்த ஸ்பெஷல் மார்க் அலோகேட் பண்ணும். இங்க என்சிசி என்எஸ்எஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ பாட்டு ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் நினைச்சுக்க போற, அதெல்லாம் கிடையாது. இங்க வேற, ஓகேவா, இது வேற மாதிரி. சரிங்களா? அப்ப பிராக்டிகல் டெஸ்ட் இன் மியூசிக் மட்டும் என்னன்றதை இப்ப இதுல பாத்துடலாம். ஏன்னா இப்ப நமக்கு ஸ்டார் இருக்கு. நம்ம சாதாரணமா பிசி ஆகணும், எஸ்ஐ ஆகணும், என்ன பண்ணுவோம், சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். இங்க ட்ரிபிள் ஸ்டார் வரையும் இருக்கு. ஓகேவா? சிங்கிள் ஸ்டாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஸ்டாருக்கு எவ்வளவு மார்க்? 2 மார்க். டபுள் ஸ்டாருக்கு எத்தனை மார்க்னா 3 மார்க். ட்ரிபிள் ஸ்டாருக்கு எத்தனை மார்க்னா 5 மார்க். என்ன சார் லாங் ஜம்புக்கா? இங்கதான் இல்லன்னு சொல்லிட்டேனே. அப்ப எதுலனா மியூசிக்கல் நாலேஜ் பிராக்டிகல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னல, இசை சேர்ந்த ஒரு இசை வாசிக்கணும், ஒரு கருவியை வாசிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில சொல்றேன் அது என்னென்ன இசை கருவிகள்னு இருக்கு, லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு நிறைய கருவிகள் கொடுத்திருந்தாலும் நோட்டிபிகேஷன் வரப்போ என்னென்ன கருவிகள் கொடுக்குறாங்கன்றத பாத்துப்போம். சோ இது வந்து கம்பல்சரி அதை வாசிக்க தெரியணும். நீ சுமாரா வாசிச்சா சிங்கிள் ஸ்டார், சுமாரை விட கொஞ்சம் மேல வாசிச்சா டபுள் ஸ்டார், சூப்பராவே வாசிக்கிற அப்படின்னா உனக்கு ட்ரிபிள் ஸ்டார்னு கொடுப்பாங்க. கண்டிப்பா இதுல 9 மார்க்ஸ் எடுத்தாதான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டான். தட் மீன்ஸ் இந்த சிங்கிள் ஸ்டார் இப்ப நீ போடுறேன்னா 5 ரவுண்ட் நடக்க போகுது. 5 விதமான வாசிக்கு, அதாவது அவங்க 5 தடவை வந்து வேற வேற மாதிரி வாசிக்க சொல்ல போறாங்க. அந்த 5 ரவுண்ட்லயும் ஒரு ரவுண்ட்லயும் மேக்சிமம் 5 மார்க்னா 5 ரவுண்ட்லயும் மொத்தமா எவ்வளவு 25. அப்ப ஒரு ரவுண்ட்லயும் 5 மார்க் வாங்கிட்டு, அதாவது 3 ஸ்டார் வாங்கிட்டா 25 மார்க். அப்ப நீ எலிஜிபிள் தானே? நீ எலிஜிபிள், ஃபுல் மார்க்கே வாங்கிட்ட. ஆனா ஒரு ரவுண்ட்லயும் நீ 2 மார்க் வாங்குற. எவ்வளவு வந்துச்சு? 10. அப்பயே 10 மார்க் வந்துச்சு இல்ல, எலிஜிபிள் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 9 மார்க்ஸ் டு எலிஜிபிள். இந்த ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு 9 மார்க் எடுத்துக்கணும்ன்றாங்க. நீ ஒரு ரவுண்ட்லயும் கொஞ்சம் சுமாரா வாசிச்சா கூட 2 மார்க் எடுத்துட்டு எலிஜிபிள் ஆயிடுவா. ஓகேவா? சோ இது நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டது. சோ இது ஒரு விஷயம். அடுத்து லாஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அப்ளை செய்யக்கூடிய கேண்டிடேட்டுக்கு என்ன வேணும், மியூசிக்கை பத்தின ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 2 வருஷமாவது குறைஞ்சது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மியூசிக்ல வாசிச்சதுக்கு. அதாவது போலீஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது பிராஸ் ஆர் பைப் பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா, பிராஸ்னா இந்த ட்ரம்பெட்லாம் வாசிப்பாங்கல்ல, அப்படிலாம் வாசிப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரம்பெட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க சும்மா போய் சர்ச் பண்ணுங்களேன், பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, பிராஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லிட்டு. அது கூகுள் அப்படியே ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதுல எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தின ஒரு நாலேஜ் உனக்கு இருக்கணும். இல்லனா பைப் பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த நாதஸ்வரம், ஓகேவா, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதை வாசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. அடுத்தது நாலேஜ் டு பிளே மியூசிக் அண்ட் ரீட் த மியூசிக்கல் நோட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ரீட் த மியூசிக்கல் நோட்ஸ். கண்டிப்பா ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் உனக்கு படிக்க தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இப்படி வந்துச்சுன்னா அது என்ன இசை நோட்டு, சரிகம பதனிசன் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சம்திங். ஓகேவா? சோ இது என்னன்றத படிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இது மட்டும் இசைப்பள்ளியை சேர்ந்தவர்களுக்கு இதுல என்ன படிச்சிருக்க மாட்டாங்க, பொது அறிவை படிச்சிருக்க மாட்டாங்க. சோ பொது அறிவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இசைப்பள்ளியில இருக்கவங்க தாராளமா இதை வந்து மியூசிக்கை படிச்சு வச்சிருக்கோங்க. இந்த பிசியா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள போகலாம். ஓகேவா? சோ இவ்வளோ விஷயம், இவ்வளவுதாங்க பேண்ட் பிசி. பேண்ட் பிசினா என்னன்றதை எல்லாத்தையுமே நான் டீடைலா சொல்லியிருக்கேன். சோ இதே மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். டெக்னிக்கல் எஸ்ஐக்கு நாளை மறுதினம் வீடியோ போடுறேன். சோ அதே மாதிரி பிசிக்கும் எஸ்ஐக்கும் நம்ம கிட்ட படிங்க, நல்லா படிங்க, இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.